திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனிதமரியாவையும் வானதூத புனிதமரியாதையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. முதிர்திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உயிரிழப்போருமான தூயாவி வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உரோமையிலும் நீ சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வசனங்கள் 30, 23வது அதிகாரம் இறை வசனங்கள் 6 முதல் 11 முடிய. அந்நாள்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயரை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்கள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை தேர்ந்து விடுவர் என ஆயத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடையும் எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல உரோமையிலும் நீ சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 17 சொற்றொடர்கள் 20 - 26 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வதற்காகவும் வேண்டுகின்றேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த ஒன்று. ஒரு துறவியானவர் பாத யாத்திரையாக நடந்து செல்கிறார். அவ்வாறு புனித மலைக்கு பயணமாகி சென்றார். அவ்வாறு சென்ற பொழுது ஒரு நாள் மாலை பொழுதிலே, இரவு நெருங்கும் வேளையில் அருகில் இருந்த ஒரு வீட்டிலே தங்குவதற்காக சென்றார். அவரை துறவி என்று கண்டுகொண்டு அந்த வீட்டில் உள்ளவர்கள் வரவேற்றார்கள். அந்த தம்பதியர்கள் அவரை மிகவும் அன்போடு கவனித்து கொண்டார்கள். அப்பொழுது அவர் அறிந்து கொண்டார், அந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று. அப்பொழுது அவர் சொன்னார், நான் மலைக்கு சென்றவுடனே நிச்சயமாக கடவுளிடம் உங்களுக்காக மன்றாடுவேன் என்று கூறி சென்றார். அவர் புறப்பட்டு புனித மலையை அடைந்த பொழுது கடவுளின் சன்னிதானத்தில் இவ்வாறு அந்த தம்பதியரை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமாறு வேண்டினார். ஆனால் கடவுள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு அந்த துறவியானவர் வீடு சென்று விட்டார், திரும்பிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பு பிற்பாடு அவர் மீண்டும் பயணமாகி அவர் அந்த புனித மலைக்கு சென்றார். முன்பு அவர் எந்த வீட்டில் தங்கினாரோ அதே வீட்டிலேயே அவர் தங்குவதற்கு சென்றார்.
அங்கே 2 குழந்தைகளை பார்க்கிறார். அவர் ஆச்சரியத்தோடு, இந்த குழந்தைகள் இருவரும் உங்கள் குழந்தைகள் தானா என்று கேட்கிறார். ஆம் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு பின்னால் ஒரு துறவியானவர் வந்தார், அவரும் எங்கள் வீட்டில் தங்கினார். அவர் அடுத்த ஆண்டு இந்த நாளுக்குள் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று அவர் சொன்னார். அதன்படியே ஒரு குழந்தை பிறந்தது, இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கிறது என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். இவருக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சி என்றாலும் கடவுள் மீது கோபம். ஏன் நான் ஜெபித்த பொழுது, மன்றாடிய பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது என்று சொன்னார் என்ற ஒரு கோபமும் வருத்தமும் இருந்தது. ஆகவே புனித மலைக்கு சென்று கடவுளிடம் முறையிட்டார். நான் வேண்டிய பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது என்று சொன்னீரே, இப்பொழுது அவர்களுக்கு 2 குழந்தைகள் கிடைத்திருக்கின்றனவே என்று அவர் முறையிட்டார். அப்பொழுது கடவுள் சிரித்தாராம். சிரித்துவிட்டு சொன்னாராம், அப்படி நடந்திருக்கும் என்றால் அது ஒரு புனிதரின் செயலாக இருக்கும் என்று அவர் சொன்னாராம். அப்படி நடந்திருக்கும் என்றால் அது ஒரு புனிதரின் செயலாக இருக்கும் என்று கடவுள் சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு புனிதர்கள் வழியாக இறைவன் நன்மைகளை பொழிகிறார். அவர்கள் மன்றாடும் பொழுது இறைவனை மறுக்க முடியாது. இவ்வாறு புனிதர்கள் வழியாக நாம் மன்றாடி பல நன்மைகளை பெறுகிறோம் என்பது கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆழமான நம்பிக்கை. பல புனிதர்கள் திருச்சபையிலே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டு, நமக்காக பரிந்து பேசுகின்றவர்களாக நாம் அவர்களை கருதுகிறோம். ஆகவேதான் புனிதர்களின் சமூக உறவை நம்புகிறோம் என்று நம்பிக்கை அறிக்கையில் சொல்லுகிறோம். புனித சந்தியாகப்பர் அத்தகைய ஒரு மாட்சிமிகு புனிதராக, நமது தேவைகளில் நமக்காக மன்றாடுகின்றவராக இருக்கிறார் என்று நம்பித்தான் நமது மறைமாவட்டம் மற்றும் பல தமிழகத்தின் பல இடங்களிலிருந்து மக்கள் இந்த சந்தியாகப்பர் திருத்தலத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வழியாக வேண்டும் பொழுது தங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றப்படும். இறைவன் இயேசு அவர் வழியாக செயல்படுவார் என்ற நம்பிக்கையிலே மக்கள் கூடுகின்றார்கள். இவ்வாறு அது இறைவனுடைய செயலாக இருக்கிறது என்று நான் நம்புகின்றோம். இவ்வாறு கோபுரம் எழுப்புவதற்காக இன்று அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். அதற்கு நன்கொடை கொடுத்தவருடைய பட்டியலை பங்கு தந்தையானவர் வாசித்தார். ஆகவே அந்த பட்டியலில் பார்த்தால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் அந்த கோபுர வேலைக்காக, கோவில் வேலைக்காக அவர்கள் நன்கொடைகள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் மரபப்பட்டி புனித சந்தியாகப்பர் திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடு வருகிறார்கள் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. ஆகவே அந்த புனிதரின் பெயரால் இந்த அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். அவருடைய மன்றாட்டினால் இந்த அடிக்கல் மீது எழுப்பப்படும் கோபுரம் நிறைவாக வளர்ந்து உருவாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பங்கு தந்தையானவர் இவ்வளவு செலவிலே எப்படி செய்ய போகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, நிச்சயமாக மக்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்கும். புனித சந்தியாகப்பருடைய மன்றாட்டும் இருக்கும். இதை நிறைவாக முடிக்க முடியும் என்று அவர் கூறினார். இங்கே புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று புனித கிளாரட் அவர்களுடைய திருப்பண்டமானது அங்கே வைக்கப்பட்டுள்ளது. புனிதர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றுகிறோம். அவர்களிடம் அதிகமாக இருந்தது கடவுள் பற்று, இயேசுவின் மீது ஒரு ஆழமான நம்பிக்கை, பக்தி. ஆகவே இயேசு இல்லாமல் அவர்கள் புனித நிலையை அடையவில்லை. ஆகவே இயேசுவின் புனிதர்களாக அவர்கள் விளங்குகிறார்கள். அவர்கள் அனைவரும் இன்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு நமக்காக இறைவனின் சன்னிதானத்தில் இருந்து மன்றாடி கொண்டிருக்கிறவர்களாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த புனித நாளில் நாம் நம்புவோம்,
நாம் அந்த புனிதர்களை பின்பற்றி வாழவும் ஆசை கேட்போம். அவர்களுக்கு இருந்த இறை நம்பிக்கை, இறை அன்பு, சகோதர அன்பு நமக்கும் இருக்கும்படியாக மன்றாடுவோம். நம் தேவைகளுக்காக அவர்கள் பரிந்து பேசுவார்கள், நம்மை நிறைவோடு வாழச் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு புனித சந்தியாப்பர் வழியாக நம் தேவைகளை எல்லாம் மீண்டும் ஒப்பு கொடுத்து நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். மன்றாட்டுக்கள் நம்முடைய தேவைகளுக்காக, இங்கே கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவருடைய தேவைகளுக்காகவும், பங்கேன் மறைமாவட்டத்தின் திருச்சபையின் உலக மக்கள் அனைவருடைய தேவைகளுக்காகவும் நாம் புனித சந்தியாப்பர் வழியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். முதலாவதாக நமது திருச்சபைக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ, திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், அருள்பணியாளர்கள் அனைவரும் எவ்வகை தீங்குமின்றி தம் மந்தைகளால் இறைவனின் புனித மக்களை எந்நாளும் வழிநடத்தி திரு அவையை வளம்பெற செய்ய புனித அடைக்கலமாதா வழியாகவும் புனித சந்தியாப்பர் வழியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்புனித நிகழ்வில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் மன்றாடுவோம். வளர்ச்சியின் நாயகனே எம் இறைவா, பல்வேறு அற்புதங்களுடன் திருத்தலமாக வளர்ந்து வரும் எமது மதுரப்பட்டி திருத்தல வளர்ச்சியில் மேலும் ஒரு வளர்ச்சி பணியாக புனித அடைக்கலமான ஆலயத்தை புதுப்பித்து வானுயர் கோபுரத்தை கட்டி எழுப்ப அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து எங்களுக்காகவும் எமது ஊருக்காகவும் இத்திருத்தலத்தை நம்பி வரும் அனைவருக்காகவும் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்துக் கொண்டிருக்கும் எம் திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, மேலும் மறைமாவட்ட அதிபர் தந்தை சகாயராஜ் மற்றும் செயலர் தந்தை அருட்தந்தை தாம்சன் ஆரோக்கியதாஸ், எம் அன்னை மைந்தர்கள் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் இறைவன் நிறைவான ஆசிரியர் அளித்து காத்திட வேண்டும் என்று புனித அடைக்கலமாதா வழியாகவும் புனித சந்தியாப்பர் வழியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கு தொகைக்காகவும் அருள் சகோதரிகளுக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் மன்றாடுவோம். ஏழைகளின் பங்காளனாகிய எம் இறைவா, இதோ இந்நன்னாளில் புனித அடைக்கலமாதா ஆலயத்தை புதுப்பித்து வானுயர் கோபுரத்தை கட்டியெழுப்ப எமது பங்கு தந்தை அருட்தந்தை ராபர்ட் முன்னெடுத்து வரும் அனைத்து காரியங்களிலும் இறைவன் தாமே உடனிருந்து வழிநடத்தவும், பங்கு தந்தைக்கு தோல் கொடுக்கும் தோழனாக இருந்து வரும் எமது ஊர் தலைவர்கள், நிறுவன சபை அருள் சகோதரிகள், பங்கு இறை மக்கள், இளைஞர்கள், சட்ட சபைகள், இறைப்பங்கின் பங்களிப்பாளர்கள் அனைவருக்கும் இறைவன் உடனிருந்து பாதுகாக்கவும் வழிநடத்தவும் வேண்டும் என்று புனித அடைக்கலமாக வழியாகவும் புனித சந்தியாப்பர் வழியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது திருத்தல வளர்ச்சியின் நன்கொடையாளர்கள் மற்றும் திரு பயணிகளுக்காக மன்றாடுவோம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டறிவீர்கள் என்று சொன்ன இறைவா, இதோ இந்த மரபுப்பட்டி திருத்தல வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து தாராள உள்ளத்தோடு தங்களது நன்கொடைகளை வழங்கி ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வரும் அனைத்து நன்கொடையாளர்களையும் அவர்களது குடும்பங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். மேலும் இத்திருத்தலத்தை தேடி கண்ணீரோடும் கவலையோடும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், அன்றாடம் திருப்பயணிகளாக வருகை தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இறைவன் தாமே உடனிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்த புனித அடைக்கலமாதா வழியாகவும் புனித சந்தியாப்பர் வழியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது ஆலய கட்டுமான பணியாளர்கள் மற்றும் பங்களிப்பாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். என் ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள், அங்கே நான் ஆட்சியுடன் இருப்பேன் என்று வழிந்த
இறைவா, இதோ இன்று முதல் உமது ஆலயத்தை கட்டியெழுப்பும் பணியில் தங்களையே அர்ப்பணித்து அள்ளும் பகலும் அயராது உழைக்க போகும் எங்களது கட்டுமான பணியாளர்களையும் அனைத்துவித பங்களிப்பாளர்களையும் உடன் உழைப்பாளர்களையும் உமது திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உமது ஆலய கட்டுமான பணியில் எந்தவித ஆபத்துகளும் நேராமலும் இடையூறுகளோ தொய்வும் நேராமலும் உமது ஆலயத்தை விரைவாக கட்டி எழுப்பவும் கட்டுமான பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்று புனித அடைக்கல மாதா வழியாகவும் புனித சந்தியாகப்பர் வழியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்றருளும். இங்கே குடியிருக்கும் பக்தர்கள் அனைவரும் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். ஒரு சந்தியாகப்பர் வழியாக மன்றாடி தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள நம்பிக்கையோடு வந்துள்ள இவர்களை ஆஸ்வதித்து இவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை பொழிந்து காத்தருளும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கு அப்பமாக மாறும். இறைவன் நின்று வாழ்த்து பெறுவாராகும். ஆண்டவரான போட்டுவரன் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். திராட்சைக்குடை மலைப்பார் சத்து கொடுக்கிறோம். இது எங்கள் ஆண்பானமாக மாறும். இறைவன் நின்று வாழ்த்து பெறுவாராகும். ஆண்டவரை தாழ்மையான மனத்துடன் வருகிற ஏற்றலும் எம் இறைவன் ஆண்டவரையும் திருமணப்பு கொடுக்கும் பலிமுக்கு வந்ததாகும். ஆண்டவரே, என் குற்றமடை என்னை கழுவியரிடம் என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமாலின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். முழு திருவுளப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்ப இன்பத்தில் பருகிய புனித சந்தியாப்பரின் அவனாளில் உமக்கு உந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக.
எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உணம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால் சாமி, எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, மரபொட்டி இறை சமூகத்திலே அடைக்கலனையுடைய பாதுகாவலிலும் புனித சந்தியாகப்பருடைய அருட்காவலிலும் இந்த நாளிலே புதிய கோபுரம் எழுப்புகின்ற பணிகளுக்காக, ஆலயத்தை புதுப்பிக்கின்ற பணிகளுக்காக துவங்கி இருக்கின்ற இந்த மேன்மையான பணிகளை மூவர் இறைவனுடைய ஆசிரியாலும் அடைக்கலனை புனித சந்தியாகப்பர் சகல புனிதர்கள் வானதூதர்களுடைய உதவியால் நிறைவை நோக்கி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றும், இதை முன்னேற்று நடத்தக்கூடிய பங்கு தந்தை, ஊர் பெரியவர்கள், அருள் சகோதரிகள், பல்வேறு நன்கொடையாளர்கள், இங்கு வந்திருக்கின்ற திருப்பயணிகள், இறை மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக நிறைவை நோக்கி வழிநடத்த வேண்டும் என்று உங்களை இறைஞ்சி வேண்டுகின்றோம். மேலும் உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்தோடு எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் கேட்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு. கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவரையும் இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மனம் வருட உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியம் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் பாதுகாப்பு நடைபெறும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தனமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தற்பொழுது வழங்க இருக்கிற திவ்ய நற்கருணையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிறமத சகோதர சகோதரிகள் அமைதியாக அமர்ந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, திருத்தூதரான புனித சந்தியாப்பரின் அவனாளில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய பங்கு தந்தை ராபர்ட் அடிகளார், ஊர் பெரிய கணக்காரர்கள், அருள் சகோதரிகள், இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற திருப்பயணிகள், நன்கொடையாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த பணியை துவங்க வேண்டும் என்று மேலர் ஆயர் அவர்களிடமும் மறைமாவட்ட நிர்வாக குழு தந்தையர்களிடமும் தன்னுடைய அன்பான வேண்டுகோளை விடுவித்தார்கள். நான் இந்த பணியை சிறப்பாக இறைவனுடைய அருள் துணையை நம்பி அடக்கலை அன்னை உதவியோடு புனித சந்தியாவுடைய வழிகாட்டுதலோடு இன்றைய மக்கள் திருத்தலத்திற்கு வருகின்ற திருப்பயணிகள் வழியாக செய்ய விரும்புகின்றேன் என்ற ஆவலை வெளியிட்டார்கள். மேலது ஆயர் அவர்களுடைய அருளாசியோடு இந்த பணியை இந்த நாளிலே துவங்கி இருக்கின்றார்.
இதற்கு முன்பாக பல்வேறு காரியங்களை குறித்து நன்கொடையாளர்கள் விவரம், அத்தோடு இந்த திட்டமிடல் பணிக்காக அவர் உழைத்ததும் அனைத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். நல்ல ஒரு முன்மதியுள்ள அருள் பணியாளரை இந்த மரபட்டி திருத்தல இறை சமூகத்திற்கு மேலர் ஆயர் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே ஆண்டின் விழா நாட்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நவநாள் பொழுதாக இருந்தாலும் சரி, இன்னும் குறிப்பாக எல்லா நாட்களிலும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து திருப்பயணிகளை ஈர்க்கக்கூடிய விதத்திலே ஆன்மீக சிறுமை மிக்க அருள் தலமாக இந்த இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பணியை பணம் இருந்தால் மட்டும் செய்ய முடியாது. மாறாக இறையருள் வேண்டும் என்று 3 நாட்கள் நவநாள் எடுத்து இந்த பணியை அவர் துவங்கி இருப்பது போற்றுதலுக்குரிய காரியமாக இருக்கின்றது. இந்த நாளிலே நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேலர் ஆயர் அவர்கள் மறை மாவட்டத்தில் உள்ள அருள் பணியாளர்கள், இருபால் துறவிய மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா இறை மக்கள், குறிப்பிலும் சிறப்பாக இங்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய பெயராலும் தந்தை ராபர்ட் அவர்களுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும், அருள் சகோதரிகள், இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிரியை வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவரின் சார்பில் அன்பு தந்தை ராபர்ட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இறை ஆசிரியை வழங்குகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்றவராய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பானவர்கள், என்னை ஆசீர்வதிப்படுத்தும் என்னை பேசப்படும் அனைவரும் உடலின் இடத்தில் நலம் பெறுவார்களாக. வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.